மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். தரம் 10ஆம் ஆண்டு பகுதியினுடைய இலக்கண வரிசையை அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் இறுதி வகுப்பில் 5ஆம் வேற்றுமை பகுதி விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. 5ஆம் வேற்றுமை பகுதியின் இது 2 உருவு இருக்குது. இல் இன் என்ற உருவுகள் இருக்கின்றது. 5ஆம் வேற்றுமை 4 விதமான பொருளில் வரும். நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது என்று சொல்லப்படுகிற 4 விதமான பிரதானமான பொருட்களில் வரும். அந்த 5ஆம் வேற்றுமைக்கு தற்காலத்தில் சில சொல்லுருவுகள் பயன்படுத்தப்படுகிறது. இருந்து, நின்று, விட, காட்டிலும், பார்க்கிலும் என்று சொல்லப்படுகின்ற அந்த சொல்லுருவுகள் 5ஆம் வேற்றுமையினுடைய சொல்லுருவுகளாக காணப்படுகின்றன. இன்றைக்கு இந்த வகுப்பில் நாங்கள் 6ஆம் வேற்றுமை, இந்த 6ஆம் வேற்றுமைக்கு வழங்கப்படுகின்ற மறுவே உடைமை வேற்றுமை என்பது 6ஆம் வேற்றுமைக்கு வழங்கப்படுகிற மறுபேராக இருக்கு. 6ஆம் வேற்றுமை அல்லது உடைமை வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. இந்த 6ஆம் வேற்றுமைக்கு பார்த்தீங்கன்னா அது ஆது ஆ என்ற உருவுகள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் பெரும்பாலும் அது என்ற உருவுதான் பெரும்பாலும் தற்காலத்தில் பயன்பாட்டில் காணப்படுது. அது என்ற உருவுதான் தற்காலத்தில் என்ன செய்யறா பயன்பாட்டில் இருக்கிற உருவு அது என்ற உருவாகத்தான் இருக்கும். அது ஆது ஆ என்ற உருவுகள் இருந்தாலும் அது என்ற உருவுதான் என்ன செய்யறா 6ஆம் வேற்றுமையினுடைய உருவாக சொல்லப்படும். ஏனைய வேற்றுமைகளை பார்த்தீங்கள் பேருக்கும் வினைக்கும் இடையிலான உறவைத்தான் சுட்டி நிற்பதாக காணப்படும். ஒரு பேர் சொல்லுக்கும் ஒரு வினை சொல்லுக்கும் இடையிலான உறவினை சுட்டி நிற்பதாகத்தான் ஏனைய வேற்றுமைகள் காணப்படும். ஆனால் 6ஆம் வேற்றுமையானது 2 பேர் சொற்களுக்கு இடையே உள்ள உறவினை சுட்டி நிற்பதாக காணப்படும். 6ஆம் வேற்றுமையினுடைய சிறப்பே என்னவாக கொண்டால் 2 பேர் சொற்களுக்கு இடையே உள்ள அந்த உறவினை சுட்டி நிற்பதாகத்தான் இந்த எத்தனையாம் வேற்றுமை கொண்டால் 6ஆம் வேற்றுமை காணப்படும். அது ஏனைய வேற்றுமைகள் பேருக்கும் வினைக்கும் இடையிலான அந்த உறவினை சுட்டி நிற்பதாகவே அமையும். ஆனால் 6ஆம் வேற்றுமையானது 2 பேர் சொற்களுக்கு இடையே உள்ள அந்த உறவினை சுட்டி நிற்பதாகவே என்ன செய்யறால் இந்த 6ஆம் வேற்றுமை காணப்படும். உதாரணத்துக்கு கமலாவின் அது புத்தகம், எனது பாடசாலை, எனது கண், எனது கருமை, ராமனது கருமை, கோதுமையினது மா, அரிசியினது மா என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே என்ன செய்யலாண்டா இந்த 6ஆம் வேற்றுமை பயன்பாட்டில் இருப்பதை நாங்கள் என்ன செய்யலாம் அவதானித்துக் கொள்ளலாம். 6ஆம் வேற்றுமை என்பது 2 பேர் சொற்களுக்கு இடையிலான அந்த உறவினை சுட்டி நிற்பதாகத்தான் இந்த 6ஆம் வேற்றுமை என்ன செய்ய காணப்படும். ஏனைய வேற்றுமைகள் பேருக்கும் வினைக்கும் இடையிலான உறவை சுட்டி நிற்பதை நாங்கள் என்ன செய்யலாம் அவதானித்துக் கொள்ளலாம். ஆனால் 6ஆம் வேற்றுமையானது 2 பேர் சொற்களுக்கு இடையிலான அந்த உறவினை சுட்டி நிற்பதாகவே காணப்படும். அது ஆது ஆ என்று சொல்லப்படுகிற அது ஆது ஆ என்று சொல்லப்படுகின்ற அந்த உருவுகள் இருக்குது. ஆனாலும் அது என்ற உருவானது என்ன செய்யறா அதாவது பயன்பாட்டில் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. ஆது ஆ என்ற உருவுகள் என்ன செய்யறா பயன்பாட்டில் மிக மிக குறைவாகவே இருக்குது. அது என்ற உருவுதான் என்ன செய்யறா தற்காலத்தில் பயன்பாட்டில் இருக்கிறது. கொள்ளுங்கள். 6ஆம் வேற்றுமைக்கு அது ஆது ஆ அது ஆது ஆ என்ற உருவுகள் காணப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றன. ஆனாலும்
அது என்ற உருபுதான், ஆனாலும் அது என்ற உருபுதான், அது என்ற உருபுதான் தற்காலத்தில் பயன்பாட்டில் இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அது என்ற உருவுதான் தற்காலத்தில் பயன்பாட்டில் இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆறாம் வேற்றுமையின் சிறப்பு அம்சம், ஆறாம் வேற்றுமையினுடைய சிறப்பு அம்சம் இரண்டு பேர்ச்சொற்களுக்கு இடையிலான உறவினை, இரண்டு பேர்ச்சொற்களுக்கு இடையிலான உறவினை சுட்டிக்காட்டுவதாகவே, இரண்டு பேர்ச்சொற்களுக்கு இடையிலான உறவினை சுட்டிக்காட்டுவதாகவே அமைந்து இருக்கும். இரண்டு பேர்ச்சொற்களுக்கு இடையிலான உறவினை சுட்டிக்காட்டுவதாகவே அமைந்து இருக்கும். ஏனைய வேற்றுமைகள் பேருக்கும் வினைக்கும் இடையிலான, பேர்ச்சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையிலான உறவினை சுட்டி நிற்பதை, பேர்ச்சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையிலான உறவினை சுட்டி நிற்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ள முடியும். உதாரணம், கமலாவினது புத்தகம், ராஜாவினது தந்தை, நமது தேசம். ஆறாம் வேற்றுமையின் பிரதானமான பொருள், அதை சொல்லப்படும் உடைமை பொருள் அல்லது கிழமை பொருள் என்று சொல்லப்படும். ஆறாம் வேற்றுமையினுடைய பிரதானமான பொருள் உடைமை பொருள் என்று சொல்லப்படும் அல்லது என்ன பொருள் என்று சொல்லப்படும் என்றால் கிழமை பொருள் என்று சொல்லப்படும். உடைமை பொருள் அல்லது கிழமை பொருள் ஆறாம் வேற்றுமையினுடைய பிரதானமான பொருளாக சொல்லப்படும். ஆறாம் வேற்றுமை உடைமை பொருள் அல்லது கிழமை பொருளை உணர்த்தி வருவதாக இருக்கும். இந்த உடைமை பொருளை நாங்கள் ரெண்டு வகைப்படுத்திக் கொள்ள முடியும். ஒன்று என்னவாயிருக்கும் என்றால் தற்கிழமை பொருள். ஒன்று சொல்லப்படுகின்றது தற்கிழமை பொருள் என்பது முதலாவதாக சொல்லப்படும். இரண்டாவது என்னவாயிருக்கும் என்றால் பிறிதின் கிழமை பொருள். ஒன்று தற்கிழமை பொருள் என்றது ஒரு வகைப்பாடு. அடுத்தது என்னவாயிருக்கும் என்றால் பிறிதின் கிழமை பொருள். தற்கிழமை பொருள் என்பது ஒரு வகை, அடுத்தது ஒரு வகை இருக்குது. என்ன வகை என்றால் பிறிதின் கிழமை பொருள். ஒன்று தற்கிழமை பொருள், அடுத்தது பிறிதின் கிழமை பொருள். தற்கிழமை பொருள் என்னென்றால் ஒன்றிலிருந்து ஒன்று என்ன செய்ய முடியாது என்றால் பிரிக்க முடியாத அம்சங்களை, ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாத அம்சங்களை, ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாத அம்சங்களை தன்னகத்தே கொண்ட கிழமை பொருள். தன் அகத்தே கொண்ட கிழமை பொருள். ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாத அம்சங்களை தன்னகத்தே கொண்ட அந்த கிழமை பொருளை சொல்லுவோம் தற்கிழமை பொருள். ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாத அம்சங்களை தன்னகத்தே கொண்ட கிழமை பொருளை சொல்லுவோம்
தற்கிழமை பொருள். உதாரணத்துக்கு அதாவது ஒன்றிலிருந்து ஒன்று என்ன செய்ய முடியாதுன்றா வேறாக்க முடியாது. எனது கண்ணென்று சொன்னால் என்னில இருந்து கண்ணை நாங்கள் வேறாக்க முடியாது. எனது கருமை என்று சொன்னால் எங்களை இருந்து கருமையை நாங்கள் என்ன செய்ய முடியாதுன்றா வேறாக்க முடியாது. என்னுடைய வருகை அல்லது எனது வருகை அல்லது வரவென்று சொன்னால் என்னில இருந்து வருகையை நாங்கள் என்ன செய்ய முடியாதுன்றால் வேறாக்க முடியாது. இப்படி ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாத அம்சங்களை தன்னகத்தே கொண்ட அந்த கிழமை பொருளுக்கு தமிழ்ல வழங்கப்படுகிறவே தற்கிழமை பொருள். விருதுங்கிழமை பொருள் என்னென்றால் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்கக்கூடிய அம்சங்களை தன்னகத்தே கொண்ட அந்த கிழமை போல சொல்லுவோம் விருதின்கிழமை. ஒன்றிலிருந்தொன்று அது பிரிக்க முடியாத தற்கிழமை. ஒன்றிலிருந்தொன்று பிரிக்கக்கூடிய அம்சங்களை தன்னகத்தே கொண்ட அந்த கிழமை போல நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் பிரிதின் கிழமை பொருள் என சொல்லுவோம். தற்கிழமை என்றால் பிரிக்க முடியாது, பிரிதின் கிழமை பொருள் என்றால் ஒன்றிலிருந்து ஒன்று நாங்கள் வேறாக்கி கொள்ள முடியும். அவ்வாறு இருக்கின்றதை சொல்லப்படுது பிரிதின் கிழமை பொருள். உதாரணத்தை பாருங்கோ, எனது புத்தகம் என்று நான் சொன்னால், எனது புத்தகம் என்று ஒரு உதாரணத்தை நான் சொன்னால் என்னில இருந்து புத்தகத்தை என்ன செய்யலாம் என்றால் வேறாக்கலாம். அதே மாதிரி எனது வீடென்று சொல்லிக்க, அதாவது எனது வீடென்று சொல்லிக்க என்னில இருந்து வீட்டை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா வேறாக்கக்கூடியது. இவ்வாறு வேறாக்கக்கூடிய இதை என்னென்று சொல்லுவோம் என்றால் பிரிதின் கிழமை பொருள் என்று சொல்லுவோம். தற்கிழமை பொருள் என்றால் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாத அம்சங்களை தன்னகத்தே கொண்ட கிழமை பொருளை சொல்லுவோம் தற்கிழமை பொருள். பிரிதின் கிழமை பொருள் என்றால் ஒன்றிலிருந்து ஒன்று வேறாக்கக்கூடிய அந்த பிரிதின் கிழமை அந்த பொருட்களை நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் பிரிதின் கிழமை பொருள் என்று தமிழ்ல உள்ள இலக்கண நூல்கள் குறிப்பிடுகின்றன. சின்னொரு தலையங்கம் போடுங்கோ, ஆறாம் வேற்றுமையின் பிரதான பொருள். ஆறாம் வேற்றுமையினுடைய பிரதானமான பொருள் எழுதுங்கோவிட, ஆறாம் வேற்றுமையின் பிரதான பொருளாக, ஆறாம் வேற்றுமையின் பிரதான பொருளாக உடைமை பொருள் அல்லது கிழமை பொருள் காணப்படுகின்றது. உடைமை பொருள் அல்லது கிழமை பொருள் காணப்படுகின்றது. உடைமை பொருள் அல்லது கிழமை பொருள் காணப்படுகின்றது. இந்த கிழமை பொருளினை ரெண்டு பிரதான வகைப்படுத்த முடியும். தற்கிழமை பொருள், இரண்டாவது பிரிதின் கிழமை பொருள். ஒன்று தற்கிழமை பொருள், இரண்டாவது பிரிதின் கிழமை பொருள். ஒன்று தற்கிழமை பொருள். அது எழுதுங்கோ, ஒன்றிலிருந்து ஒன்று ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாத அம்சங்களை தன் அகத்தே கொண்ட அந்த கிழமை பொருள் தற்கிழமை பொருள் என்று அழைக்கப்படும். தற்கிழமை பொருள் என்று அழைக்கப்படும். உதாரணத்திற்கு, எனது கண், ராமனது கருமை, நாவலரது வரவு, நாவலர் அது வரவு, அரிசியின் அது மா, மிளகாய் அது பொடி. இரண்டாவது தலையங்கம் பிரிதின் கிழமை பொருள். பிரிதின் கிழமை பொருள்
ஒன்றிலிருந்து ஒன்று ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்கக்கூடிய அம்சங்களை தன் அகத்தே கொண்ட கிழமைப் பொருள் வேற ஒரு எண்ணால பெரிதின் கிழமைப் பொருள் என அழைக்கப்படும். பெரிதின் கிழமைப் பொருள் என அழைக்கப்படும். உதாரணம், எனது புத்தகம், எனது வீடு, அவனது குடை, அவனது குடை. இந்த தற்கிழமை பொருளை நாங்கள் எத்தனை வகைப்படுத்தலாம் என்றால் 5 வகைப்படுத்த முடியும். தற்கிழமை பொருளை நாங்கள் எத்தனை வகைப்படுத்த முடியும் என்றால் 5 வகைப்படுத்த முடியும். ஒன்று பண்பு தற்கிழமை என்றது உண்டு. பண்பு தற்கிழமை. அடுத்தது ஒரு தற்கிழமை இருக்குது உறுப்பு தற்கிழமை. அடுத்த ஒரு தற்கிழமை இருக்குது ஒன்றன் கூட்ட தற்கிழமை. ஒன்றன் கூட்ட தற்கிழமை. அடுத்தது ஒன்று இருக்குது பலவின் கூட்ட தற்கிழமை. தற்கிழமை பொருளினை நாங்கள் எத்தனை வகைப்படுத்தலாம் என்றால் 5 வகைப்படுத்த முடியும். பண்பு தற்கிழமை, உறுப்பு தற்கிழமை, ஒன்றன் கூட்ட தற்கிழமை, பலவின் கூட்ட தற்கிழமை, திரிவின் ஆக்க தற்கிழமை என்று 5 வகைப்படுத்த முடியும். பெரிதின் கிழமை பொருளை 3 வகைப்படுத்த முடியும். பொருட்பெரிதின் கிழமை, இடப்பெரிதின் கிழமை, காலப்பெரிதின் கிழமை என்று நாங்கள் வகைப்படுத்திக் கொள்ள முடியும். அதாவது தற்கிழமை பொருளை 5 வகைப்படுத்தலாம். பண்பு தற்கிழமை, உறுப்பு தற்கிழமை, ஒன்றன் கூட்ட தற்கிழமை, பலவின் கூட்ட தற்கிழமை, திரிவின் ஆக்க தற்கிழமை என்றும். பெரிதின் கிழமை பொருளை 3 வகைப்படுத்தலாம். பொருட்பெரிதின் கிழமை, இடப்பெரிதின் கிழமை, காலப்பெரிதின் கிழமை என்று நாங்கள் வகைப்படுத்த முடியும். இந்த விடயமில் வந்திருக்குது மரவிலக்கண நூல்கள் கிழமை பொருள் அல்லது உடைமை பொருள் என்று சொல்லப்படும். தற்கிழமை பொருள் என்றால் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாத அம்சங்களை தன்னகத்தே கொண்டது. அதை 5 வகைப்படுத்தலாம் என்று போட்டு பண்பு தற்கிழமை. எனது கருமை, எனது வரவு என்பது பிரிக்க முடியாது. கண்ணனது கை, மாலனது கண் என்பது உறுப்பு தற்கிழமை. அடுத்தது மாணவரது தொகுதி, மனிதரது தொகுதி என்பது ஒன்றன் கூட்ட தற்கிழமை. ஒன்றின் கூட்டம். அதாவது மாணவரது தொகுதி, மனிதரது தொகுதி. பலவின் கூட்ட தற்கிழமை என்பது பறவைகளது கூட்டம், பசுக்களின் அது கூட்டம், நெல்லின் அது போற்றி. அடுத்தது திரிவின் ஆக்க தற்கிழமை என்பது ஒன்று திரிவடைந்து இன்னொன்றாக மாறி இருக்கும். ஆனால் அதிலிருந்து நாங்கள் தனியாக பிரிக்கலாம். கோதுமையினது மாவு என்பது என்னவா இருக்கும்? திரிவின் ஆக்க தற்கிழமையாக இருக்கும். சொல்ற விளங்கிட்டா? பண்பு தற்கிழமை, உறுப்பு தற்கிழமை, ஒன்றன் கூட்ட தற்கிழமை, பலவின் கூட்ட தற்கிழமை, திரிவின் ஆக்க தற்கிழமை என்பது தற்கிழமை என்ற வகை. அடுத்தது பெரிதின்கிழமை பொருளண்டா என்னென்றால் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்கக்கூடிய அல்லது வேறாக்கக்கூடிய அந்த உடைமை போல சொல்லுவோம் பெரிதின் கிழமை பொருள். இதனை நாங்கள் 3 வகைப்படுத்தலாம். பொருட்பெரிதின் கிழமை, இடப்பெரிதின் கிழமை, காலப்பெரிதின் கிழமை. கண்ணனது பசு வேண்டா கண்ணன்ட்ட இருந்து பசுவை வேறாக்கலாம். கண்ணனது ஊரண்டா கண்ணன்ட்ட இருந்து அவன் ஊரை நாங்கள் வேறாக்கலாம். அது சேர்ந்திருக்குமெண்டா இல்லை. கண்ணனது நாளண்டா கண்ணன்ட்ட இருந்து நாளை வேறாக்கலாம். அவனுக்கு அது சொந்தமானதா இல்லை. அடுத்தது போட்டிருக்குது அது அது ஆகிய உருவுகள். ஆது ஆகிய உருவுகள் தற்கால வழக்கில் பயன்படுத்தப்படுவது இல்லை. இந்த 6ஆம் வேற்றுமையினுடைய அது என்ற உருவுக்கு பதிலாக தற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற சொல்லுருவு உடைய என்ற சொல்லுருவு பயன்படுத்தப்படுகிறது. உதாரணம், எனது வீடென்றால் அதை மாற்றி என்னுடைய வீடு என்று சொல்லலாம்.
எனது தேசம் என்றா அதை மாற்றி என்னுடைய தேசம் என்று சொல்லலாம். ஆறாம் வேற்றுமை அது என்ற உருவுக்கு பதிலாக தற்காலத்தில் உடைய என்ற ஒரு சொல்லுருவு வருவதையும் நாங்கள் அவதானிக்கலாம். அது என்ற உருவுக்கு பதிலாக உடைய என்ற சொல்லுருவு பயன்படுத்தப்படுகிறது. என் புத்தகம் என்றா என்னுடைய புத்தகம், என் வீடு என்றா என்னுடைய வீடு, என் தந்தை என்பதை மாற்றிங்கண்டா என்னுடைய தந்தை, நம் தேசம் என்றா நம்முடைய தேசம், எங்கள் பாடசாலை என்றா எங்களுடைய பாடசாலை என்று வரும். அதேவேளை தற்காலத்தில் இன் என்ற உருவும் உடைமை பொருளை உணர்த்துகின்றது. இன் அதாவது மரத்தின் கிளை, காற்றின் வேகம் என்பதும் என்னவா இருக்கின்றால் இன்னென்ற உருவும் ஆறாம் வேற்றுமை ஒரு பொருளை உணர்த்துவதாக தற்காலத்தில் குறிப்பிடப்பட்டு வருகிறது. இந்த ஆறாம் வேற்றுமையின் பிரதானமான பொருள் உடைமை பொருள் அல்லது கிழமை பொருள் காணப்படுவதால அதை உடைமை வேற்றுமை என்று மறுபேர் கொண்டு அழைக்கப்படுவதாக தற்கால ஆய்வாளர்கள் அல்லது மொழியியலாளர்கள் குறிப்பிடுகின்றார். ஆறாம் வேற்றுமையானது தற்காலத்தில் என்ன செய்யண்டா உடைமை வேற்றுமை என்று அழைக்கப்படுவது. அதற்கு காரணம் என்னென்றால் ஆறாம் வேற்றுமை என்ற பிரதானமான பொருள் உடைமை பொருள் அல்லது கிழமை பொருள் காணப்படுவதால் தற்கால மொழியியல் அறிஞர்கள் அதை உடைமை வேற்றுமை அல்லது கிழமை வேற்றுமை என்று அழைப்பதையும் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்து வரலாம். இவ்வளவும் ஆறாம் வேற்றுமை பற்றி நாங்கள் அறிந்து தெரிந்திருக்க வேண்டிய விடயம் ஆக இருக்குது. இனி ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை பற்றி அடுத்த வகுப்பில் படித்துக் கொள்ளலாம் என கூறி இன்றைக்கு இவ்வளா பகுதியுடனும் வகுப்பை பூர்த்தி செய்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.